பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானுர் ரஹீம். கௌரவ சபை தாங்கும் சபை உறுப்பினர் அவர்களே, இன்று இன மத வேறுபாடு இல்லாத ஒரு நல்லாட்சியை ஏற்படுத்துகின்ற வண்ணம் சுமார் 159 ஆசனங்களை கொண்டு நீங்கள் ஆளுங்கட்சியை அமைத்திருக்கின்றீர்கள். அந்த வகையிலே நாங்கள் அதை உங்களுக்கு வாழ்த்து தெரிவித்தவனாக, இன்று எமது மட்டக்களப்பு மாவட்டத்திலே பாரிய பிரச்சனைகள் இருக்கிறது, தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனைகள் இருக்கிறது. அதை கட்டங்கட்டமாக இந்த அரசாங்கம் தீர்க்குமா என்கின்ற நம்பிக்கையோடு அந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அதன் ஒரு மையமாகத்தான் கள்ளிச்சையில் மீள்குடியேற்றப்பட்ட கிராமத்தின் அடிப்படை வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று இந்த சபையிலே வேண்டிக் கொள்கின்றேன். சுமார் 70 வருட ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த கிராமத்திலே சுமார் 106 குடும்பங்கள் வாழ்ந்து வந்தார்கள். 1990ஆம் ஆண்டு ஏற்பட்ட யுத்தத்தின் காரணமாக 106 குடும்பங்களும் இடம்பெயர்ந்து தங்களுடைய குடும்பங்களில் உறவினர்களுடன் வாழ்ந்து வருகிறார்கள். இதில் 56 குடும்பங்கள் மகாவலி அதிகார சபையின் ஊடாக ஜேந்தியாய கிராமத்தில் குடியமர்த்தப்பட்டார்கள். மிகுதியாக இருக்கிற 56 குடும்பங்கள் சுமார் 34 வருடங்களாக தங்கள் இடமின்றி உறவினர்களுடைய வீடுகளிலே வாழ்ந்து வருகின்றார்கள். கடந்த 10/5/2001ஆம் ஆண்டு நடைபெற்ற மட்டக்களப்பு மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே 56 குடும்பங்களையும் குடியமர்த்துவது சம்பந்தமான முடிவெடுத்து அது அவர்களை குடியேற்ற வேண்டும் என்று தீர்மானம் எடுக்கப்பட்டும் அவர்களுக்கான வசதிகளோ அல்லது வீடுகளோ அல்லது பாதைகளோ அமைக்கப்படாத ஒரு துர்ப்பாக்கியமான நிலைமை காணப்படுகின்றது. ஆகவே அதற்கு பொறுப்பான அமைச்சர், குடியேற்றத்துக்கான அமைச்சர் இது சம்பந்தமான முடிவுகளை எடுத்து அந்த மக்களுடைய வாழ்வில் விளக்கேற்றுமாறு இந்த இடத்திலே நான் வேண்டிக் கொள்கின்றேன். அதே போன்றுதான்